Hi, hello viewers, very welcome to Coding Tamila. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கான ஒரு எம்படர் ப்ராஜெக்டை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா ஒரு டெம்பரேச்சர் சென்சார் பேஸ் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஸோ அதை எப்படி வந்துட்டு ஆர்டினோ யூனோ யூஸ் பண்ணி திங்கர்கேட் சாஃப்ட்வேரில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி அதை சீரியல் மானிட்டரில் காட்டணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து பர்பஸ். ஸோ அதுக்காக வந்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவை, இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ் தேவை அப்படின்னா ஆர்டினோ யூனோ தேவை, ஸோ கண்ட்ரோலிங்காக. அடுத்து அப்படின்னா என்னென்னா டெம்பரேச்சர் சென்சார். ஸோ LM35 அப்படின்ற ஒரு சென்சார் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சார் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? அது டிரான்சிஸ்டர் டெம்பரேச்சர் சென்சார் இந்த இருக்குது. ஓகே ஓகே ஓ சாரி, என்னாச்சுன்னு தெரியல, வர மாட்டேங்குது. வெயிட் பண்ணுங்கள். வந்துச்சு. ஓகே ஷூர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டெம்பரேச்சர் சென்சர் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இன்னொன்று என்னென்னா பிரெட் போர்டு எடுத்துப்போம். ஓகே, கனெக்ஷன் கொடுக்குறதுக்கு பிரெட் போர்டு இல்லாமல் கொடுக்க முடியும். பிரெட் போர்டு எடுத்துப்போம் தான். ஓகேவா? ஷூர். ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயரும் அவ்வளோதான். ஓகே, ஸோ வயர்ஸ் வந்து சிமுலேஷன்லேயே எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட பர்பஸ் வந்து ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா ஜஸ்ட்டு டெம்பரேச்சரை மானிட்டர் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அதுக்கான ப்ரோக்ராம் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் இந்த சர்க்யூட்ஸை வந்து கண்டிப்பாக கனெக்ட் பண்ணியே ஆகணும். ஓகே, கனெக்ஷன் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு சென்சார் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு டெர்மினலில் பார்த்துக்கலாம். இது வந்து பவர் டெர்மினல். இதில் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை கொடுக்கணும். சென்சார் ஒர்க் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சப்ளை தேவை. ஸோ அதுக்காக பவர் இங்கே கொடுக்கணும். இது வந்து இது நம்ம அவுட்புட் தேவை. இங்கேருந்து நம்ம டெம்பரேச்சர் அவுட்புட் எடுத்துக்கலாம். இது என்ன அப்படின்னா கிரவுண்ட். ஓகே, சர்க்யூட்டை க்ளோஸ் பண்ணால் கிரவுண்ட் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் இதோட டெர்மினல் பேசிக்ஸு. ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட கண்ட்ரோலர் மைக்ரோ கண்ட்ரோலர் என்ன பண்ணோம் அப்படின்னா இதான் வந்து சப்ளை கொடுக்க போகுது சென்சாருக்கு. ஸோ சென்சாருக்கு தேவையான 5 வோல்ட் சப்ளை இங்கே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவுட்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு இங்கே அன்லாக் பின்னில் கொடுத்துட்றோம். ஓகே, ஸோ எதுக்காக அன்லாக் பின் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் அன்லாக் சிக்னலாக இருக்கும். அதை வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதை கிரவுண்ட் பண்ணணும். ஸோ இதை கிரவுண்ட் பண்ணுறதுக்காக நான் ஏதாவது எந்த கிரவுண்டில் வேணால் கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு கிரவுண்டை செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. கிரவுண்டுக்கு நான் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வயருக்கு ஏற்ற மாதிரியான இதை கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இந்த டெம்பரேச்சர் சென்சார் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போதுமே வந்துட்டு 10 மில்லி வோல்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அவுட்புட்டில் நமக்கு வோல்டேஜ் கிடைக்கும். அதை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த வோல்டேஜை டெம்பரேச்சரை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதை வந்துட்டு கன்வெர்ட் பண்ண முடியும். அது எப்படின்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் போதும். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 100 கிடச்சிடும். ஸோ நான் கோடை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் தெளிவாக. ஸோ இது நம்மளோட கோடு இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே, ஜஸ்ட் வந்து புது கோடு. ஓகே, இது வந்து போன ப்ராஜெக்டோட கோடு. இதை டெலீட் பண்ணிடலாம். ஓகே, இதை வந்துட்டு என்ன பண்ணிடுறேன், டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் அ மினிட், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சாரி வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இங்கே வந்துட்டேன். இப்போது கோடை வந்துட்டு காப்பி பண்ணுறேன். ஓகே, ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கோடு இருந்தால் மட்டும்தான் ஒர்க் பண்ணும். ஓகே, ஸோ ஏன்னா கண்ட்ரோலருக்கு சாஃப்ட்வேர் இன்புட் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கோடில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்ட்டு டெம்ப் இன் ஈக்குவல் ஏனா கொடுத்துருக்கல A0. ஓகே, இதுக்கு அர்த்தம் என்னன்னா டெம்ப் பின்ற வேரியபிளில் அன்லாக் சிக்னல், அதாவது A0 அப்படின்ற அன்லாக் சிக்னலோட அவுட்புட்டை கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு இன்டீஜர் வேல்யூன்றனால இன்ட்னு கொடுத்துருக்கேன். தெரியுமா? ஒன்றும் இல்லை, இந்த அன்லாக் சிக்னல் அவுட்புட்டில் வரும் பார்த்தீங்களா, இந்த வேல்யூ எல்லாத்தையும் இந்த டெம்ப் என்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர்ன்ற ஒரு வேரியபிள், அதுக்கு வந்து ஃப்ளோட்ன்ற ஒரு டேட்டா டைப்பாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்டு செட்டப். ஸோ இது வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னன்னா வாய்டு செட்டப் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா சீரியல் கம்யூனிகேஷன், பின் மோடு இதெல்லாம் வந்து எனேபிள் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சீரியல் டாட் பிகின் ஆஃப் 9600 ஒன்றும் இல்லை, ஆர்டினோ யூனோ என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சீரியல் மானிட்டருக்கு சிக்னல் அனுப்பும். அது வந்து இந்த சீரியல் மானிட்டர் பிகின் பண்ணால் மட்டும்தான் நடக்கும், இல்லைனா நடக்காது. ஓகே, ஸோ பாட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9600. இந்த பாட் ரேட் ஒன்றும் இல்லை, நம்பர் ஆஃப் பிட்ஸ் பெர் செகண்ட், அதாவது ஒன்றும் இல்லை எவ்வளோ நம்பர் ஆஃப் பிட்ஸை ஒரு செகண்டில் டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்றது. ஸோ நம்மளோட ஆர்டினோ யூனோ சீரியல் மானிட்டருக்கு 9600 பிட்ஸ் ஆஃப் டேட்டாவை ஒரு செகண்டில் டிரான்ஸ்மிட் பண்ணும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாய்டு லூப். இந்த லூப் வந்துட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணதுக்கப்புறம் அடுத்தடுத்து ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த வாய்டு செட்டப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் ரன் பண்ணி ஒரு தடவை தான் ரன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நிறைய தடவை ரன் ஆகிட்டே இருக்கும் அன்டில் நான் வி ஸ்டாப் த சிமுலேஷன், அதாவது ஸ்டிமுலேஷன் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ட்டு சென்சார் வேல்யூஸ் ஈக்குவல் அனலாக் ரீட் ஆஃப் டெம்பின் ஒன்றும் இல்லை, இந்த அனலாக் ரீட் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். இது இந்த டெம்பின்லேருந்து வர வேல்யூ ரீட் பண்ணி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்சார் வேல்யூ ஸ்டோர் பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோட்டுன்னு போட்டு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன், என்னன்னா வோல்டேஜ். இதில்
நம்மளோட அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஜிட்டல் சிக்னலாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்னு கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டிஜிட்டல் சிக்னல். ஓகே, பட் ஆனால் நமக்கு அப்படி தேவை கிடையாது. அனலாக் சிக்னல். ஏன்னா டெம்பரேச்சர் வந்து அனலாக் வேல்யூ தான் இல்லையா? ஸோ அது நமக்கு தேவை. ஸோ அதனால கிடைச்ச டிஜிட்டல் சிக்னலை என்ன பண்ணுறோம், அனலாக் வேல்யூவை மாற்றணும். ஸோ அதுக்காக வந்துட்டு நம்மளோட வேல்யூ என்ன பண்ணுறோம், 5/1023 மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ நமக்கு கிடைச்ச டெம்பரேச்சரில் அவுட்புட்டில் வந்துட்டு என்ன கிடைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் வேல்யூ இருக்கக்கூடாது, அனலாக் வேல்யூவை மாற்றணும் அப்படின்னா இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்டு 100. ஸோ இதை எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜை டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ அடுத்து என்னன்னா சீரியல் மானிட்டரில் நான் டெம்பரேச்சர்னு பிரிண்ட் பண்ணிக்கிறேன், அதுக்காக தான் இது. அடுத்து என்னன்னா டெம்பரேச்சரோட வேல்யூ பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சர் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அது தூக்கி இங்கே பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிள், இந்த சி அப்படின்ற ஒரு வேரியபிள் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராசஸ் நடந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு மில்லி செகண்ட் மட்டும், ஒரே ஒரு செகண்ட் மட்டும் டிலே கொடுத்துட்டு மறுபடியும் இந்த ப்ராசஸ் பண்ணு அப்படின்றத மெயின். ஸோ இந்த கோடு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ரொம்பவே சிம்பிள், இது டைப் பண்ணுறதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து டக்குன்னு டைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு சிமுலேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு சீரியல் மானிட்டரில் நம்ம அவுட்புட் கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இனிஷியலைசிங் காட்டிகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ நம்மளே சிமுலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதா? ஸோ நம்மளோட டெம்பரேச்சர் எவ்வளோ அப்படின்றத மானிட்டர் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்மளோட பர்பஸ் என்ன, ஜஸ்ட் டெம்பரேச்சரை மானிட்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன ஒர்க்கிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் 5 வோல்ட்டு சப்ளை இதுக்கு கொடுக்கும், டெம்பரேச்சர் சென்சாருக்கு. இந்த சென்சார் வந்துட்டு டெம்பரேச்சரை மெஷர் பண்ணி என்ன கொடுக்கும் அப்படின்னா அவுட்புட் பின்னில் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு திருப்பி கொடுக்கும், அனலாக் சிக்னலில். பட் ஆனால் இந்த சிக்னலை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மெஷர் பண்ணியிருக்கோம். தென் வந்துட்டு இந்த சிக்னல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரீட் பண்ணி சென்சார் வேல்யூவில் நோட் பண்ணியிருக்கோம். ஓகே, இண்டிஜரில். தட் மீன் இந்த சென்சார் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ஒரு டிஜிட்டல் சிக்னலாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு 5/1023 மல்டிப்ளை பண்ணால் சாரி அனலாக் சிக்னலாக மாறிடும். ஓகேவா? ஸோ அதுதான் நம்மளோட வோல்டேஜ். அதை என்ன பண்ணுறோம், டெம்பரேச்சராக மாற்றுறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் மெஷர் பண்ணி காட்டிகிட்டே இருக்குது. நம்ம கூட டெம்பரேச்சர் வேரி பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் வேரி பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த இங்கே டெம்பரேச்சர் மாறுதா, இப்போ டெம்பரேச்சர் குறைச்சேன் அப்படின்னா எவ்வளோ டெம்பரேச்சர் மாறுது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் கூட்டினோன்னா மறுபடியும் மாறுதா. ஸோ இப்படி தான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டெம்பரேச்சரை நம்ம வந்து மானிட்டர் பண்ணிக்கலாம் இந்த சென்சார் யூஸ் பண்ணி. இது ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட், நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ the link for the code is in the below in the description. Okay, description box, check in the description box. ஸோ இந்த ப்ரோக்ராமை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சிமுலேஷன்லாம் பண்ணி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். தென் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு பிரெட் போர்டு யூஸ் பண்ணல, பட் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம பிரெட் போர்டில் கொடுத்தாலும் ஒன்று தான், இதில் கொடுத்தாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.